ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு குட்டி மெசேஜோட குட்டி கதை. கேட்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட பேரு அவசரப்பட்ட பப்பு. ஒரு நாள் குரூப் ஆஃப் கலர்ஃபுல் பலூன்ஸ் இருந்தாங்களாம். வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ்லையும் இருந்தாங்களாம் அவங்க. அந்த பலூன் எல்லாம் வந்துட்டு தனக்குள்ள தானே ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம். அதில் ஒரு பலூனோட பேர் பப்பு. பப்பு என்ற பலூன் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் க்யூட்டாக இருக்குமா. ரெட் கலரில், சிகப்பு கலரில் அப்படியே ரொம்ப அழகாக இருக்குமா. எப்போவுமே குட்டி குட்டி போட்டி அவங்களுக்குள்ள அவங்களே வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். யார் வந்துட்டு ரொம்ப தூரம் அப்படி காற்றுக்கு எந்த மரத்தை தாண்டி ஓடி போகிறாங்க, அப்புறம் யார் எத்தனை நாள் வந்துட்டு காற்றே போகாமல் இருக்காங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன போட்டியெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்களாம். இந்த வாட்டி வந்துட்டு பப்பு தான் ஐடியா கொடுத்தானா, நம்ம வந்துட்டு ஒரு பெரிய போட்டி வச்சுக்கலாம், யார் ரொம்ப உயர பறக்கிறாங்கன்றது தான் போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னானாம். பப்புவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து காற்று. காற்றும் பப்புவும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக எப்போவுமே பேசிப்பாங்களாம், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்களாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும். இந்த பலூன் எல்லாம் தனக்குள்ளே தானே இந்த போட்டியோட டிசைட் பண்ணிட்டதுக்கப்புறம் காற்று வந்தப்போ பப்பு வந்துட்டு காற்றுக்கிட்ட போய் சொல்லிச்சான், நான் இந்த மாதிரி ஒரு போட்டி சொல்லியிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உயர பறப்போம், சரியா? இதில் நான் ஜெயிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி. காற்று வந்து பப்புவோட ஃப்ரெண்டு தானே, அதனால காற்றும் வந்துட்டு ஓகே பப்பு, நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்துட்டு ஜெயிச்சிருவ, இதில் நம்ம தான் வந்துட்டு கலக்க போகிறோம், டாப்பில் பறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி காற்றும் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக பேசிச்சான். ஒரு வாரம் கழித்து இந்த போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்களாம். பப்பு தினமும் வந்துட்டு தனக்கு தானே சொல்லிப்பானாம், நான் எல்லாரையும் விட உயரமாக பறக்கணும் அப்படின்ட்டு தனக்கு தானே அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பானாம். ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் இவங்க டிசைட் பண்ண அந்த நாள் வந்துச்சான். அன்னைக்கு காற்று வந்து ஸ்லோவாக வீசுச்சான். அப்போது காற்று பப்பு கிட்ட சொல்லிச்சான், பப்பு ரெடியா நீ நம்ம பிளான் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி காற்று கேட்டுச்சான். பப்புவும் வந்துட்டு எஸ், நான் இவங்க எல்லாரை விட உயர பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னானோ. அப்போ வந்துட்டு காற்று ஒரு ஐடியா சொல்லிச்சான், இங்கே கேளு பப்பு, ரொம்ப வேகமாக எல்லாம் போகாத, நிதானமாக போ, நானும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக வீசி விடுறேன் காற்றை அப்படின்னு சொல்லிச்சான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பொறுமையாக போனோன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காற்று சொல்லிச்சான். ஆனால் நம்ம பப்பு என்ன பண்ணானா, அதெல்லாம் எதுவுமே காதில் கேட்டுக்காமல் தலையை ஆட்டிட்டு போயிட்டானா. எல்லாரும் ரெடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பப்பு வந்துட்டு வேகமாக உயர பறக்கணுன்ட்டு ரொம்ப வேக வேகமாக வந்துட்டு மேலே போக ஆரம்பித்தானா. பப்புவே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தானா, இன்னும் வேகமாக மேலே போ சீக்கிரம் அப்படின்ட்டு அவனே சொல்லிக்கிட்டு வேகமாக பறக்க ஆரம்பித்தானா. காற்று வந்து முடிஞ்ச வரை வந்துட்டு சப்போர்ட் பண்ணோன்ட்டு ஸ்லோவாகவே காற்று வீசிட்டு இருந்துச்சு. ஆனால் காற்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீசிச்சுன்னா என்ன ஆகும், புஸ்ஸுன்னு மேலே பறந்து போயிடுச்சுன்னா எங்கேயாச்சும் போய் இடிச்சுக்கிட்டு பலூன் உடஞ்சிரும்ல. அதனால் வந்துட்டு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுவும் பொறுமையாக தான் போயிட்டு இருந்துச்சான். காற்று பொறுமையாக தான் வீசிட்டு இருந்துச்சான். ஆனால் பப்பு வந்துட்டு அந்த கண்ட்ரோலே இல்லாமல் வேகமாக வந்துட்டு மேலே ரீச் ஆகிடணுன்னா வின் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஃபாஸ்ட்டாக போயிட்டானா. ஜெயிக்கணும்னு நினைக்கிறது நேச்சுரல் தானே, ஒரு போட்டின்னு சொன்னால் அதில் நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறது கரெக்டு தான். சுற்றி இருக்கிற மற்ற பலூனு, அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இருக்கிற அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் கூட சொன்னாங்களாம், பப்பு பொறுமையாக போ, நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற, ஆக்சுவலி நீ தான் ஜெயிப்ப, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக போ அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னாங்களாம். ஆனால் பப்பு அதெல்லாம் கேட்டுக்கவே இல்லையாம். அந்த நேரத்தில் தான் டப் அப்படின்னு ஒரு பெரிய சவுண்டு வந்துச்சான்.
எல்லாரும் திரும்பி பார்த்தா ஒரு குட்டி முள்ளு அந்த பக்கம் மேலே பறக்கும்போது வந்துட்டு அந்த மரத்தில் ஒரு ஷார்ப்பான ஒரு பிரான்ச்சில் ஏதோ குத்தி டம்முன்னு அந்த பலூன் வெடிச்சிருச்சான். பப்பு வெடிச்சிட்டான். மேலே உயர பறந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்ட பப்பு வந்துட்டு டம்முன்னு வெடிச்சிட்டான். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டிய விஷயம் தெரியுமா குட்டீஸ்? உயர பறக்கணும், ஜெயிக்கணும் நினச்ச எண்ணம் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் கொஞ்சம் அறிவாளித்தனமாக யோசிக்கணும். நம்ம வேகம் மட்டுமே வந்துட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சிந்திக்கணும். அந்த நேரத்தில் கரெக்டாக யோசித்து முடிவெடுக்கணும். மற்றவங்க பண்ணதுக்கும் பப்பு பண்ணதுக்கும் ஒரே வித்தியாசம் என்னென்னா, பப்பு வந்துட்டு எல்லாரையும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமாக அவங்க பாட்டுக்கு போகணும், மேலே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அவங்கெல்லாம் வெடிக்காமல் அப்படியே கண்டினியூ ஆனாங்க. ஆனால் பப்பு வந்துட்டு எல்லாரையும் ஜெயிக்கணும் நான் அப்படின்னு ஆசைப்பட்டான். அது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிருக்கலாம். அவசரப்படாமல் அறிவோடு பொறுமையோடும் நம்ம செயல்பட்டால் ரொம்ப தூரம் செல்ல நம்மளால் முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையிலையும் அப்படிதான். எதுக்குமே வந்துட்டு ஜெயிக்கணுன்றதுக்காக அவசரமாக செஞ்சால் ஜெயிச்சிட முடியாது. நிதானமாக சிந்திச்சு செய்யணும் எந்த செயலாக இருந்தாலுமே. மற்றவங்கள ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை விட நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணணும், என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்கணும். அட் த சேம் டைம் வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயத்தை தான் நான் செய்யணும். அங்கே தப்பு பண்ணாமல் இருந்தாலே பாதி தூரம் நம்ம ஜெயிச்சிருவோம். நமக்கு நம்ம தான் போட்டி. பப்பு எப்போவுமே பறக்கிறத விட கொஞ்சம் அதை விட அதிகமாக பறந்துருக்குன்னா போதும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை வச்சுருந்தாலே போதும். எல்லாரும் ஜெயிக்கணுன்றதை விட அவனே ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தாலே அவன் ஜெயிச்சிருப்பான். புரிஞ்சுதா குட்டீஸ்? சரி, நான் இன்னொரு நாள் இன்னொரு குட்டி அழகான கதையோடு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை மை டியர் லிட்டில் டார்லிங்ஸ்.